இணைப்பில இன்றைய அருமையான மாலை நேர நிகழ்விலே இணைந்திருக்கக்கூடிய ஆன்மநேய உள்ளங்களை மிக மகிழ்வான அருட்தந்தை அவர்களுடைய சீரிய நெறிகளை எல்லாம் படிப்படியாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு காயகல்ப பயிற்சியின் மேன்மை என்ற பொருளிலே சிந்தனை விருந்தை காண இருக்கிறோம். அன்பர்களே, மகரிஷி அவர்கள் உலகத்திற்காக சிந்தித்தார், உலகம் தழுவிய சிந்தனையாளர் என்றாலும் தனி மனித உள்ளங்களிலே அமைதி இருந்தால் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் உலகத்திலும் அமைதி வரும் என்ற காரணத்தினாலே மகரிஷி அவர்கள் மனிதர்களுக்காக நமக்காக தவம் மற்றும் உடற்பயிற்சி இவைகளை கொடுத்தார்கள். உடல் நலத்திற்காக உடற்பயிற்சி, மனநலத்திற்காக தியான பயிற்சி, அடுத்தபடியாக உயிர் நலத்திற்காக மகரிஷி அவர்கள் கொடுத்த ஒரு உன்னதமான ஒரு பயிற்சி தான் காயகல்ப பயிற்சி என்று சொல்லும். அந்த உயிர் நலத்திற்கான காயகல்ப பயிற்சி என்பதை மகரிஷி அவர்கள் சித்தர்கள் முறையில இன்னும் தான் ஆராய்ச்சி செய்த அளவில பல பல கோணங்களிலே எகிப்தினுடைய கருத்துக்கள், ஜப்பான் நாட்டில் உள்ள கருத்துக்கள், இப்படி பல கோணங்களிலே அருமையான நெறியை மகரிஷி அவர்கள் நமக்காக வழங்கி சிறப்பித்திருக்கின்றார்கள். அந்த பயிற்சியில காயகல்பம் என்று சொன்னால், காயம் என்றால் உடம்பு, கற்பம் என்றால் நிலை பெறுதல். உடம்பிலே உயிர் நல்ல முறையிலே நிலை பெற்று இருப்பதற்கான ஒரு பயிற்சி என்று சொன்னால் மிகையாகாது. உடம்பிலே உயிரை நல்ல முறையிலே நிலைப்படுத்தி கொள்வதற்கு உயிரை உணர வேண்டும். உயிராற்றல் எங்கெல்லாம் உடலிலே நிகழ்கின்ற இடங்கள் ஜீவகாந்தமாக நாம் உணர்கிறோம். ஜீவகாந்தம் என்ற ஒரு முற்றிலும் புதுமையான வார்த்தையாக பயோகரண்ட் அதனை மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். செல்களுக்கிடையிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தை உணருகின்ற மார்க்கங்களை பல பெரியவர்களும் வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில உடலில் உள்ள செல்களினுடைய அடுக்கமைப்பு, அவற்றுக்கிடையிலே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவகாந்தம் என்று சொல்லக்கூடியது, அந்த ஜீவகாந்தத்தினுடைய நிலைக்களன் எது என்று கேட்டால், நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய 7 தாதுக்கள் என்று சொல்லுவோம் இல்லையா, விந்துநாதம் என்று சொல்லக்கூடியது. ஆண்களுக்கு விந்து சக்தியாகவும் பெண்களுக்கு அண்ட சக்தியாகவும் அமைந்திருக்கக்கூடிய, அதனை இங்கே பொது துறை சொல்லாக குண்டலினி என்று கூட குறிப்பிடுவோம். அப்படி ஜீவ வித்து குழம்பு என்று சொல்லக்கூடிய செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட் நம்ம உடம்புல இருக்கு. இந்த பருவுடலிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜீவகாந்தம் ஏதேனும் ஒரு இடத்துல தடைப்பட்டால், ஒரு காயம் விட்டு காயம் ஏற்பட்டு விட்டது என்று வைத்துக் கொள்வோம். அப்ப அங்க செல்கள் அடுக்கமைப்பு சீரில்லாமல் போய்விடுகிறது. அது சீரமைகிற வரையில அங்கே ஜீவகாந்த ஓட்டம் ஒழுங்கா போகல. எப்படி மின்சாரம் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒழுங்கா ஒயர்ல சப்ளை வரணும், எங்கேயாவது டேமேஜ் இருந்தா மின் குறுக்கு ஏற்படுறது தான். அதுபோலதான் ஜீவகாந்தம் எங்கே முட்டி மோதி தேங்கி கடந்து செல்ல முறையாக அது அமையவில்லையோ அந்த தேக்கம், அதுதான் வலி என்று உணர்கிறோம்.
அந்த ஒரு அணு அடுக்கு சீர்குலைவு இடத்தினால் அகன்றும் காலத்தினால் நீண்டும் அமைந்தால் அதை நோய் என்று குறிப்பிடுவார்கள் மகரிஷி. அப்படி அந்த அணு அடுக்குகள் வழியே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜீவகாந்தம் என்று சொல்லக்கூடியது இந்த பருவுடலிலே இருக்கக்கூடிய உயிரின் இயக்க களமாகிய இந்த ஜீவகாந்தத்திற்கு மூல இருப்பாக இருக்கக்கூடிய நம்முடைய மூலாதாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய விந்துநாதம். எனவே இந்த ஜீவகாந்தமானது உயிராற்றலானது புலன்கள் வழியே வெளியே செல்கின்ற போது மனம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? அப்படி இந்த ஒரு அழகான ஒரு டெக்னாலஜி, இந்த இயங்குகிற ஒரு தொழில்நுட்பத்தை உணர வேண்டும். இந்த ஒரு சீர்மையான இயக்கம், அதாவது பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் என்று சொல்லுவோம். இந்த காந்த உடலைத்தான் இங்கே ஜீவகாந்தம் என்று சொல்லுகிறோம். அதே போல பருவுடல் மற்றும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் என்று சொல்லுவோம். பஞ்சபூதங்களினுடைய நிகழ்வினை. இந்த பருவுடல் பார்த்தீங்கன்னா கெட்டி பொருளாக இருக்கிறதுனால புவி ஈர்ப்புக்கு உட்பட்டதாக இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கெட்டி பொருள் இல்லையா பருவுடல்னு சொல்லக்கூடியது. அதனால இந்த உடம்பு புவி ஈர்ப்பு இருக்கிறதுனால கீழ் நோக்கி இழுக்கப்படுது. அதை விட லேசானது நீர், அதை விட லேசானது வெப்பம், அதை விட லேசானது காற்று, அதை விட லேசானது விண்ணின் தன்மையதாகிய உயிர். அப்ப இந்த 5 பொருள்களிலே மிக லேசானதாகிய உயிர் என்று சொல்லக்கூடியது மேல் நோக்கிய விசையில இருக்கிறது, லேசா இருக்கிறதுனால. இப்ப மேல் நோக்கிய ஈர்ப்பு வேகத்தில் இருக்கக்கூடிய உயிர், கீழ்நோக்கிய ஈர்ப்பு வேகத்தில் இருக்கக்கூடிய பருவுடல், இந்த ரெண்டுக்கு இடையில பிணக்கு இல்லாம அதை மெயின்டைன் பண்ணி கொடுக்கறத இடையில உள்ள 3 காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டம், இது 3. இதைதான் வாதபித்த ஸ்லேத்மம் என்று கூட சித்த மருத்துவமும் குறிப்பிடுகிறது. இந்த மருத்துவம் என்ற சொல்லே மருந்து என்பதுதான். இப்ப சரியா படிக்காத பையனுக்கு அவனுக்கா படிக்கிறதுல ஒரு ஆர்வம் இல்லாத போது வெளியிலிருந்து சொல்லி கொடுக்குறோம். அதுக்கு பேரு டியூஷன்னு சொல்லுவோம். அப்ப இன்டியூஷன் இல்லாத போது வெளியிலிருந்து டியூஷன் தேவைப்படுது. அதே மாதிரிதான் இயல்பாக இந்த ஜீவகாந்தம் ததும்பி உணரக்கூடிய மேன்மை நிலை புரிந்து அதை கை கொள்ளவில்லை என்று சொன்னா அப்ப அது குறைபாடு ஏற்படுகிற போது அதுதான் மறு உந்து என்று தேவைப்படுது. மருந்து தான் சொன்னாங்க, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு என்று சொன்னார்கள். பாருங்க, மருந்து சாப்பிடுறது தேவையில்லை. ஏன்னா இங்க இத புரிந்து நடத்த தெரிஞ்சிட்டோம்னு சொன்னா மருந்து தேவையில்லைங்கிறது. விளம்பரங்கள் எல்லாம் பார்த்திருப்போம். உங்களுக்கு தலைவலியா உடனே எங்க பாம்பு வாங்கி போட்டுக்கோங்கம்பாங்க. மூக்கடப்பா எங்க கிட்ட இருக்கிற மருந்தை வாங்கி மூக்கு வழியா பிஸ்குன்னு அடிச்சுக்கோங்க அப்படிம்பாங்க. மூட்டு வழியா உடனே அதுக்குரிய எங்களுடைய தைலம் வாங்கி தடவிக்கோங்கம்பாங்க. ஆனா நோய் நாடி நோய் முதல் நாடி என்று பெரியவங்க சொன்னத இங்க அவங்க சௌரியத்துக்கு விளம்பரமா மாத்திக்கிறாங்க. உடம்பு சரியில்லையா, ஒவ்வொன்றுத்துக்கும் நான் மருந்து வச்சிருக்கேன் போட்டுக்கோங்க. அதுதான் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு என்று புரிந்த இடம் தான் நம்ம சிறப்பு. மகரிஷி அவங்க நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு தனி சிறப்பு என்று சொல்லலாம். அப்படி இந்த ஆற்றல் ஜீவகாந்தம் இந்த பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் என்று சொல்லக்கூடியதுல பருவுடலுக்கு ஒரு மையம் மூலாதாரம் தான். நுண்ணுடல் என்று சொல்லக்கூடிய உயிருக்கு ஒரு மையம் ஆதாரம் தான்.
முதுகுத்தண்டனுடைய இறுதி பகுதி, எண்ட் ஆஃப் ஸ்பைனல் கார்டு, செக்சுவல் கிளான்ஸ் அமைந்திருக்கக்கூடிய. அதே போல காந்த உடலுக்கும் மையம் மூலாதாரம் தான். எந்த பொருளுக்குமே ஈர்ப்பு மையம் உண்டு இல்லையா, புவியீர்ப்பு மையம்னு படிச்சிருப்போம். அதுபோல இந்த பருவுடலுக்கு மையம் எங்க இருக்கு? மூலாதாரத்துல இருக்கு. அப்ப புவியீர்ப்பு ஆற்றலுக்கு உட்பட்ட நிலையில இருக்கிறதுனால நம்ம புலன் கவர்ச்சியிலே தான் உயிர்கள் போல வாழ முற்படுவது தவறு. அப்ப அந்த ஆற்றலை அப்படியே மேல கொண்டு வர்றதுக்கு யோகம் எப்படி நமக்கு உணர்த்தி கொடுக்கப்பட்டதோ 6 ஆதாரங்களை கடந்து மேலே கொண்டு வருவது. நம்மளே விந்துநாதம் இருக்கிறது. அதை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குண்டலினி சக்தியாக உணர்கிறோம் என்று சொன்னா, இந்த வித்து சக்தி என்று சொல்லக்கூடியது 7 தாதுக்கள்ல 7வது தாது என்பது எத்தனை பேருக்கு புரிஞ்சது? உணவிலிருந்து ரசமாகி, ரத்தமாகி, தசையாகி, கொழுப்பாகி, எலும்பாகி, மஜ்ஜையாகி, மூளையாகி, விந்துநாதமாகி. இப்ப 7வது பரிமாணம், ஆற்றலினுடைய 7வது பரிமாணம் அது. ஆனால் அதற்கு மேல 8வது 9வது பரிமாணம் உண்டு என்பதை கண்டார்கள் சித்தபெருமக்கள். அதை தான் அமைத்து காயகல்ப பயிற்சியாக கொடுத்தார். ஒரு கவியில கூட வரும், அற்ப உடல் கற்பங்கள் தோறும் நிலை நிற்க வீறு சித்தி செய்தும் அப்படின்னு வரும். அவங்க வேற ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்க. மெய்ஞானம் அல்லது கதி கூடுமோன்னு பாடிடுறாங்க. அது ஞானம் என்ற விளக்கம் இல்லைன்னா என்ன நீ பயிற்சி பண்ணாலும் பிரயோஜனம் இல்லைங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அது வேற விஷயம். இப்ப இந்த உடல்ல உயிர் நிலைப்பட்டு இருக்கணும், நோய் என்பதை புரிஞ்சுக்கிட்டோம், வலிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். முதுமை வந்தே தீரும், அது அன்அவாய்டபிள். அதே போல மரணம் வந்தே தீரும். பிறந்த எல்லா உயிருக்கும் மரணம் என்பது வந்தே தீரும். யாராவது எனக்கு வேண்டாம், நான் மரணம் மேற்கொள்ள மாட்டேன்னு மறுக்க முடியுமான்னு கேட்ட முடியாது. அப்ப இது ஒரு இயல்புக்க நியதி. இது பிறந்த எல்லாமே ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் வர்றோம். ஆனா என்னைக்கு ரிட்டர்ன் ஜேர்னின்னு தெரியாது, அவ்வளவுதான். இப்ப மரணத்துக்காக அஞ்ச வேண்டிய தேவையில்லை பாருங்க. அது வந்துதான் தீரப்போகுதுன்னு தெரிஞ்ச பின்னால சரி அது எப்போ வருதோ வரட்டும்னு இருக்க வேண்டியது தானே. அந்த வகையில இப்ப இந்த வலி, நோய், முதுமை, மரணம், இந்த வரிசையை தான் புத்தரை யோசனை பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், அவர் எந்த கஷ்டமும் இல்லாம வளர்ந்தாரு. அப்படி ரோட்ல போறாரு, முதல் முறையாக ஒரு நோயாளியை பார்க்கிறாரு, ஒரு முதியவனை பார்க்கிறாரு, ஒரு பிணத்தை தூக்கிட்டு போற காட்சியை பார்க்கிறாரு. என்னப்பா இது அப்படின்னு கேட்கிறாரு. அது எல்லாருக்கும் உண்டுங்க, எனக்குமா? ஆமா. அதனாலதான் அந்த பொட்டு கொட்டுவாங்க, உண்டு உண்டு நக்கு நக்கு அப்படின்னு. அந்த டுன் அப்படின்னு தட்டும்போது அதை நாம எப்படி புரிஞ்சுக்கணும்? நாளைக்கு உனக்கும் உண்டுப்பா இது அப்படின்னு புரிஞ்சுக்கணும், ஞாபகம் வரணும். அதான் நிலையாமை என்று சொல்லக்கூடிய வள்ளுவர் சொன்னார், யாக்கை நிலையாமை என்று சொன்னார். அப்படி இந்த காட்சிகளை பார்த்து புத்தருக்கு என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த துன்பங்களிலிருந்து மீட்சி உண்டா இல்லையா அப்படின்னு சிந்திச்சார், தேடினார், ரொம்ப கடுமையா தேடினார். அதுக்கு எவ்வளவு மேக்சிமம் அதுக்காக எஃபர்ட் எடுக்கணுமோ எடுத்தாரு. பல காலம் கஷ்டப்பட்டாரு. அப்புறம் கண்டுபிடிச்சாரா இல்லையா? கண்டுபிடிச்சிருந்தா அது நமக்கு வேணுமா இல்லையா? யாராவது புத்தர்கிட்ட அதுக்கான விஷயத்த கண்டுபிடிச்சிங்களே சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்களா? அந்த விஷயமும் சேர்ந்ததுதான் இங்க நாம பேசுறோம், பண்றோம் இந்த பயிற்சி. நண்பர்களே, 7 தாதுக்கள்னு சொன்னேன். இந்த 7 தாது என்ற விந்துநாத நிலையிலிருந்து அதற்கு அடுத்த உயர்நிலையாக்கிய ஓஜஸ், தேஜஸ், 8வது 9வது நிலையும் உண்டு. இதையும் நாம பலர் தெரியாம தான் இருக்கோம். அப்ப வித்து சக்தியை மன வாழ்க்கை மேற்கொண்டு
மக்கட்பேற்றிற்காக மாத்திரமே பயன்படுத்த தெரிந்திருக்கிறார்கள். உண்டா இல்லையா உலகத்துல? இந்த வயசுக்கு வந்தாச்சா கல்யாணத்தை பண்ணி வை, முக்கியமான வேலை. கல்யாணத்தை பண்ணியாச்சா என்ன வயத்துல ஏதாவது ஒரு புழு பூச்சி உண்டா? இப்ப இஷ்யூஸ் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அடுத்த ஜெனரேஷன் அல்லது உற்பத்தி அல்லது பிறவி தொடருக்காக மட்டும்தான் ஆற்றலான்றது நாம பார்க்கும்போது, எப்படி விதை வித்து என்று சொல்லக்கூடியது ரெண்டு வகையில பயனளிக்க முடியும். ஒன்று கிரியேட்டிவ் பர்பஸ், அது எனர்ஜி பர்பஸ். அப்ப நம்முடைய வித்து சக்தியாகி விந்துநாதத்தை ஆற்றலாக மாற்றும் கலை அறிந்தோமா என்று கேட்டா அதுதான் ஓஜஸ் தேஜஸ் என்று சொல்லக்கூடியது. அன்பர்களே, இப்ப அந்த மருத்துவத்திலேயே அடிப்படையான ஒரு 3 விஷயங்களை பார்த்தோம். பஞ்சபூதங்கள்ல உயிர் மேல் நோக்கிய விளைவு, பருவுடல் கீழ் நோக்கிய விளைவு, இந்த ரெண்டையும் இழுத்து பிடிச்சு ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கிறது இடையில உள்ள 3 வாதம் பித்தம் ஸ்லேத்துமம் என்று சொல்லக்கூடிய காற்று, மூச்சு காற்று, வெப்பம், குறிப்பிட்ட உடல் சூடு, நீர், அதாவது ரத்த ஓட்டம். இதைத்தான் வாதபித்த ஸ்லேத்துவம் என்று சொல்லி மருத்துவத்திலே நாடி படிச்சு பார்த்து இது 3லும் எது ஒன்று மிகினும் குறையினும் இடர் செய்யும் என்று கண்டார்களே. அப்ப அதை பேலன்ஸ் பண்றதுக்குரிய வித்தை தான் சித்தர்கள் கண்டுபிடிச்சது. அப்படி கண்டுபிடிச்சதை எடுத்து சொல்லும் போது ஒரு கவியிலே சொல்லுகிறார், கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் ஆற்றலை தருவது யாருன்னு பாடியிருக்காங்க. எதுக்கு? கல்லினுள் தேரைக்கும். இப்ப தேரை தவளை தெரிஞ்சிருப்பீங்க. கல்லு உடைச்சு பார்த்தா கல்லுக்குள்ள இருக்குமா தேரை விழுந்த பாறைன்னு. அந்த தேரைக்கு எப்படி உயிர் இருக்க மெயின்டைன் பண்றதுக்குரியது அப்படின்னு கேட்டா, தவளைக்கு நமக்கெல்லாம் உள்ள ஒட்டிக்கிட்டு வெளியில நீட்டிக்கிட்டு இருக்கோம் நாக்கு. ஆனா தவளைக்கு நுனியில ஒட்டிட்டு உள்ள மடங்கி இருக்கும். அப்ப அந்த நாக்க உள்ள மடக்கி வச்சிருக்கிறதுனால அது என்ன ஆகுதுன்னா, உள்நாக்கிற்கு மேல மனோன்மணின்னு ஒரு மையம் இப்ப தவம் நிகழ்த்தனம் இல்லையா, ஐயா அவர்கள் மிக அழகாக மனோன்மணி தவத்தை நடத்தினார்கள். அந்த மனம் கூட்டல் உள் கூட்டல் மணி என்று சொல்லக்கூடியது மனோன்மணி என்பது. அப்ப அதைத்தான் நூல்கள்லையும் கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்திவத்தில் உண்ணாக்கு மேலேறி 9மை மெத்த உண்டு. கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்திவத்தில் உண்ணாக்கு, அந்த 2 கோடு போடும்போது மனசிகமா உள்நாக்கிற்கு ஒரு அங்குலம் மேல இந்த ரித்தாமிக் ஃபீலிங் கிடைக்கும். அதுதான் துரியத்துல தவம் செய்யறதுல மிக முக்கியமானது. அது என்னன்னு கேட்டா அது அந்த எவர் கிரீன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அங்க துரிய உணர்வு எவர். துரியம் பண்றது பயிற்சி, அது அதுவே நின்று போறது. அதை தான் அட்டாங்க யோகத்துல கூட பிரத்யாகாரம் புருவ மத்தியில, தாரணை தியானம் 2ம் துரியத்துல. இப்ப தாரணை என்னன்னு கேட்டீங்கன்னா அதை கண்டினியூஸ்ன்னு பேரு. நாம பயிற்சி பண்ணி கண்டினியூஸா நின்று பயிற்சி பண்றது ஒரு ஸ்டேஜ். அப்புறம் அது அந்த உணர்வு நமக்குள் நிலைப்பட்டு போகும். அதுதான் தியானம் என்ற நிலை. அதை அமிர்ததாரை ஒழுக்கு என்று நூல்கள்ல சொல்லப்படும். புரியுதுங்களா? அப்ப அந்த அமிர்ததாரை ஒழுக்கு அது ஒரு இனிய உணர்வு, த ரித்தாமிக் ஃபீலிங், அது பெற முடியும்ன்றதுக்கும் அதற்குரிய பயிற்சி என்று கண்டதுதான் இந்த நாக்க மேல அன்னத்துல மடக்கி வச்சு செய்யக்கூடிய பயிற்சியை சித்தர்கள் கண்டார்கள். அந்த பயிற்சிக்கு பேரு லம்பிகா யோகம் என்று பெயர். இப்ப நம்ம தமிழ் மொழி இருக்கு இல்லையா, தமிழ்ல தனிச்சிறப்பே அந்த ழகர ஒலி தான். அது என்னன்னு கேட்டா, நம்ம நாக்க மேலெண்ணத்துல படுற மாதிரி வளைச்சுதானே சொல்ல சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. அப்ப மேலெண்ணத்துல முட்டுறது மட்டும் இல்ல, அது பட்டம் படாம வைப்ரேட் ஆகுது பாருங்க. அப்ப வாழ்க வளமுடன் என்று சொல்லும் போதே அங்க ரிதம் கொடுக்குது, அதிர்வு கொடுக்குது, வைப்ரேஷன் கிடைக்குது.
அப்ப நம்ம அங்க நின்று அதை ஒலிக்கிறோம், அதுக்கு பவர் ஜாஸ்தி. இது தமிழ்ல சிறப்பு, அதுலயும் தனிச்சிறப்பு. வாழ்க வளமுடன், மிகச்சிறப்பு. இப்ப லம்பிகா யோகம் என்பதை பற்றி பார்ப்போம். இதை இணைத்து கொடுத்தது தான் காயகல்பத்துல மகிழ்ச்சி. ஏன்னா அன்பர்களே, இந்த நோய் நாடி நான் இந்த விளம்பரங்கள்ல மருந்துக்கு விளம்பரம் போடுறத பார்த்து கோபமா சொன்னேன். அது ஏன் அப்படின்னு கேட்டா, நோய் நாடி நோய் முதல் நாடின்னு பேசினாங்க இல்லையா, அதை யாரும் ஏன் நினைக்கிறது இல்லைங்கிறது தான். அதுக்காக தான் அப்படி கேட்டேன். ஏன்னா ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு மூல காரணம் இல்லாம, காஸ் இல்லாம எஃபெக்ட் இல்லை. அப்ப எல்லாமே காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் தானே. செயல் விளைவு, செயல் உண்டானால் விளைவு வந்தே தீரும். நான் கை தட்டுறேன், ஒலி வரும். நான் கையை தட்டுவேன், சவுண்ட் வரக்கூடாதுன்னு நினைச்சா எப்படி? அது மாதிரி தான் நாம இங்க உடம்புல உள்ள இந்த ஒரு அந்த பேராற்றல் நமக்குள்ள அது இருந்து செல்களுக்குள்ள நிகழ்கிறது ஜீவகாந்தம்னு தெரிஞ்சுக்கிட்டது மட்டுமல்ல. மகரிஷி கேட்பாங்க, நான் தான் எல்லாம் பண்றேன்னு நினைச்சுக்கிறோமே, இந்த அந்த ஒருபடி சோற்றில் உலக ஒற்றுமை காண்டல்னு சொல்லிட்டு அந்த உணவுல என்னென்ன இருக்கு? அரிசி, உப்பு, புளி, பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், காய்கறிகள், எல்லா பொருளும் போட்டு அந்த உணவு தயார் பண்ணியிருக்கு. அதுல ஒரு பக்கம் இனிப்பா பண்ணியிருக்காங்க, ஒரு பக்கம் உவர்ப்பு, எல்லாம் சேர்ந்து அறுசுவை உணவுல எவ்வளவு பொருள்கள் சேர்ந்திருக்கோ, இப்ப அவ்வளவு விஷயத்தையும் நாம கலெக்ட் பண்ணி வாயில உணவா போட்டுக்கிறோமே தவிர சுவைக்க தெரியுது, அதை அரைச்சு முழங்கிடுறோம். ஆனா எத்தனை விதமா சாப்பிட்டாலும் சுவையில இந்த தொண்டைக்குழி தாண்டின பின்னால நமக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. அது உள்ள என்ன நடக்கணுமோ அந்த சிஸ்டம் ஒழுங்கா பண்ணுது இல்லையா? இப்ப இந்த உள்ள போய் ஜீரணமாகிற விஷயம் எதையாவது நீ பண்றியா அப்படின்னு கேட்குறாங்க மகரிஷி. அப்ப அதுதான் ஒரு நாம நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு அருமையான இடம். என்னன்னு கேட்டா, அப்ப உள்ளுக்குள்ளே நிகழ்கின்ற அந்த விஷயம் அது என்னன்னு கேட்டா, நம்ம உடம்புல 72,000 நாடி நரம்புகள் இருக்கு. அந்த 72,000 நாடி நரம்புகள்ல சைவ சித்தாந்தத்துல சொல்லப்பட்டது போல தச நாடிகள்னு வருது இல்லையா? ஆமா. அந்த 10 முக்கியமான நாடிகள்ல மிக முக்கியமான 3, அதுதான் உங்களுக்கு தெரியும், இடகலை, பிங்கலை, சுழுமுனை. சரியா? அப்ப இந்த இடகலைங்கிறது இடது நாசியில இயங்கிறது, வலது சூரிய கலை, சந்திரகலை என்று சொல்லுவார்கள். இப்ப மண்ணு தசநாடி சுத்தி செய்தும் மூல பிராணனோடு அங்கேயே சோமவட்டத்தை அடைத்தும்னு பாடினாங்க பாருங்க. அந்த ஒரு மெக்கானிசத்தை கொடுக்கறதுக்காக சித்தர்கள் கண்டுபிடிச்ச ஒரு பேருண்மை என்னன்னா, அதுதான் பரியங்க யோகம் என்று பெயர். நண்பர்களே, உடம்புல 72,000 நாடி நரம்புன்னு சொன்னோம். அதுக்கெல்லாம் எங்க கேந்திராஸ் இருக்கு, மையங்கள், ஜங்ஷன் எங்க இருக்கு? ரயில்வே ஜங்ஷன் சொல்றோம்ல, அது மாதிரி எங்க இருக்குன்னு கேட்டா நம்முடைய 6 ஆதாரங்கள் தான். அதுல முதல் மையம் எது? மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய. 2வது மணிப்பூரகம். இப்ப தாயினுடைய கருவில குழந்தை இருக்கும்போது அதுக்கு எப்படி உணவு போகுது உங்களுக்கு தெரியும். தொப்புள் கொடி மூலமாகத்தான் போகுது. அப்ப தொப்புள் கொடி அவ்வளவு முக்கியம். அதனால்தான் அதை மணிபூரகம்னு வச்சு மணிபூரக தவம் பண்ணா நம்ம சூட்சும பயணம் போலான்னு கூட மகரிஷி சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அப்படி இந்த மிக முக்கியமான மையங்கள்ல மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி ஆகியன என்று 6 ஜங்ஷன். இதுக்கு கீழே பஞ்சபூதங்கள் தொடர்பான மையங்கள், இதுக்கு மேல இது மனோ மையம். இப்ப நமக்கு பிரச்சனையே மனம் ஓடிக்கிட்டு இருக்கிறது தானே. மனம் ஒடுங்கிறதுக்கு அதுக்குதான் இங்க இருக்கக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட்ல நிக்கிறது. இருந்தாலும் இப்ப அந்த ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அங்கே உள்ள நரம்புகளை முறையாக பயிற்றுவிக்கக்கூடிய கலையை கண்டறிந்தார்கள்.
அந்த பயிற்சிக்கு பேரு பரியங்க யோகம் என்று சொன்னார். பரின்னா குதிரை. இப்ப குதிரை, மாடு, இந்த மாதிரி மிருகங்கள் சாணம் போடும்போது கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதனுடைய ஆனஸ் பகுதியை சுருக்கி விடும். அப்ப அததான் குதத்து பயிற்சி ஊட்டி அப்படின்னு கொடுக்குறாங்க மகரிஷி. புரியுதுங்களா? ஆகையினால்தான் அன்பர்களே, இந்த பயிற்சியை பற்றி திருவள்ளுவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. திருக்குறள்னு உங்களுக்கு தெரியும். ஆனா திருவள்ளுவர் எழுதின ஞான வெட்டியான் என்ற புத்தகத்திலையும் இதே காயகல்ப பயிற்சியை பற்றி வருது. அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்களேன். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய, அங்க அமைந்திருக்கக்கூடிய பேட்சன் நரம்பு, அதாவது பிராஸ்டேட் கிளாண்டுன்னு ஒண்ணு இருக்கு, நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பிராஸ்டேட் கிளாண்ட நல்லா கசக்கி செய்யக்கூடிய பயிற்சி தாங்க அது. அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய பேட்சன் நார் என்று சொல்லக்கூடியது, அத இயக்கி ஆற்றலை மேல அனுப்புற வித்தை. அதை கூட ஒரு கவியில சொல்லும் போது, கால் பிடித்து மூலக்கனலை மதிமண்டலத்தின் மேலெழுப்பில் தேகம் விழுமோ பராபரமே என்று பாடுகிறார்கள். பாருங்க, இப்ப இங்க என்ன சொல்றாங்க? தேகம் விழுமோ பராபரமே, உடம்பு உயிர் பிணக்கு வராம காக்கிறதுக்கு. மரணம் வந்தே தீரும், ரைட்டு, இருக்கிற வரைக்குமா அது நல்லா இருக்கணுமா இல்லையா? அதுக்குத்தான் காயகல்ப பயிற்சி உதவுகிறது பாரு. ஏன்னா நம்ம இந்த 5 புலன்கள் மூலமாக உயிராற்றலை செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். கண்ணின் மூலமாக பார்க்கறதுக்கு அளவே இல்லை. எவ்வளவு காட்சி கண்டாலும் நிறைவில்லை, இன்னும் பார்க்கணும், இன்னும் பார்க்கணும். எவ்வளவு இசையோ மற்ற விஷயங்களோ கேட்டாலும், ஊர்க்கதையெல்லாம் கேட்டாலும், டிவி பார்த்தாலும், நியூஸ் கேட்டாலும் இன்னும் கேட்கணும்னு காதுக்கு பத்தலை. இப்படி ஒவ்வொரு புலன்களும், சுவை உணர்வை பொறுத்த வரையில நாக்கு, அதுவும் இன்னும் கூடன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்படி மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்கள் மூலமாக நம்ம முழுக்க 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 எக்ஸ்பெண்டிச்சர் சைடு பார்க்கிறோம். இது கூட மகரிஷி சொல்லுவாங்க, புலன் வழி உயிராற்றல் செலவழிவதே இன்பம் என உணர் மயக்கம்னு சொல்லுவாங்க. நல்லா கவனி. எப்படி நம்ம இந்த இன்பமா இருக்குன்னு ஒண்ணு சொல்றோம்ல, சாப்பிட்றது இன்பம், பார்க்கறது இன்பம், கேட்கறது இன்பம், நுகர்றது இன்பம் சொல்றோம்ல, இந்த இன்பத்தை என்ன சொல்றாங்கன்னா, புலன் வழி உயிராற்றல் செலவழிவதே இன்பம் என உணர் மயக்கம் அப்படிங்கிறாங்க. பாருங்க, நாமெல்லாம் இது புலன் இன்பம் நல்லா இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு ஓடுறதே வேலையா இருக்கு. உனக்கு எவ்வளவு கொடுத்தாதான் பத்தம்? நான் கேட்கிறேன். இருக்க இடம் இருக்குல்ல, உடுத்த உடை இருக்குல்ல, உண்ண உணவு இருக்குல்ல, பேசிக்கல் நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆனதுக்கு அப்புறமா இன்னும் ஓடுறான் பாருங்க. ஓடினான் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினான், ஓடிக்கிட்டே இருக்கான் சார். அப்புறம் பாருங்க, 50 வயசு 55 ஆயிடுது, இன்னும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு 10 வருஷம் தானே இருக்கு. இப்படி ஓடிக்கிட்டு இருக்கமே, இதுவரையில ஓடி என்ன கண்டேன்னு அப்புறம் தான் திரும்பி பார்க்கறான், என்னுடைய வாழ்க்கையே பிளாங்கா இருக்கு. அந்த இடத்துலதான் உடல்ல முதுமை வருகின்ற காலகட்டத்துக்கு முன்னாலேயே முழிச்சுக்கோ, உன்னுடைய செயல் விளைவை நீ சரி பண்ணிக்கோன்னு சொல்ற ஒரு கலை தான், அந்த ஞானம் தான் இந்த காயகல்ப பயிற்சி. இப்போ வளர்ச்சின்னு ஒண்ணு வந்தா 35 வயசுக்கு மேல தளர்ச்சின்னு ஒண்ணு வரும். அந்த தளர்ச்சி வராம காக்கிறதுக்கு கண்டுகொண்ட ஒரு பயிற்சி தான் நரம்பூக்கம் என்று சொல்லி ஆசன வாய் பயிற்சியாக கொடுத்திருக்கிறார். வேற ஒண்ணும். புரியுதுங்களா? இது பயிற்சி 1. இன்னொன்னு ஓஜஸ் மூச்சு என்று சொல்லக்கூடியது. இந்த 2 பயிற்சி மட்டுமே ஒருத்தர் காலையில எழுந்து ஒரு 3 பாய்ச்சர்ல ஒரு 20-30 தடவை நரம்பூக்கம் பண்ணி ஒரு ஓஜஸ் மூச்சு போடுறது 3 பாய்ச்சர்ல செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? எங்களுக்கெல்லாம் மகரிஷி கோவையில நடத்தின போது நாங்க காயகல்ப பயிற்சி அங்க போய் எடுத்தோம். 1 டே அது கோர்ஸ்.
10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் விளக்கம். அப்புறம் உணவோடு எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஐயம் தெளிதல், கேள்வி பதில், மற்ற எல்லாமே சாயந்தரம் வரைக்கும் செஷன் இருக்கும். அப்படி நாங்களும் கூட காயகல்பம் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு முழுமையான ஒரு பெரிய வித்தை அது. அப்ப அதுதான் அவ்வளவு தூரம் சிறப்பாக ஞான வெட்டியான் என்ற நூல்ல கூட வள்ளுவர் பேசியிருக்காருன்றதை பார்க்கிறோம். சித்தர்களும் அதை லம்பிகா யோகம்னு சித்தர்களுடைய முறையாக இருந்திருக்குங்கிறதையும் நாம புரிஞ்சுக்க வேண்டியிருக்க. அந்த பயிற்சிகளை உள்ளடக்கியதுதான். அப்ப புலன் வழி உயிராற்றல் செலவழிவதே இன்பம்னு பார்த்தோம் இல்லையா? அந்த புலன் வழி உயிராற்றல் செலவாகிறது இன்பம் என்று நினைக்கிறோமே, இது ஜீவகாந்தம் உடம்புல ததும்பி இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஜீவகாந்தம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா செலவு பண்ணிட்டோம்னு வைங்க, அப்ப அது என்னவாக அமைந்து விடுகிறது என்று சொன்னா, அதுதான் இடையூறு செய்கிறது. என்ன பண்ணுது? ஜீவகாந்தம் பத்தாம போகும்போது அப்ப முதுமை, நோய், மரணம் வரைக்கும் கொண்டு போய் விடும். அப்ப ஆற்றல் குறைவு என்பது வராம மெயின்டைன் பண்றதுக்கு தான் நரம்பூக்கம் என்ற நல்ல பயிற்சியை செய்துங்கிறாங்க. அத அகத்தியர் பாடல்ல சொல்லும்போது, அதை விட மகிழ்போகம்ன்ற வார்த்தை பாருங்க. ஏன்னா காயகல்பம்ன்றது சொல்றதை விட இப்ப சிதறுடைய வார்த்தை அது மகிழ்போகம். போகம்னா என்ன? துய்த்தல் இல்லையா? அனுபவித்தல். அப்ப இந்த துய்ப்பு மேற்கொள்ளுகிற போது ஜீவகாந்த செலவுன்னு கணக்கு பார்த்தோம்ல. ஆனா துய்ப்பு பண்ணாலும் ஆற்றல் செலவாகாதுங்கிற ஒரு சூட்சுமத்தை காயகல்பத்துல வைக்கப்பட்டிருக்கிறது பாருங்க, அமைக்கப்பட்டிருக்கிறது. புரியுதா? அப்ப காயகல்ப பயிற்சி செய்தா என்ன நன்மை அப்படின்னு கேட்டா, நமக்கு புலன் துய்ப்புல போனாலும் ஆற்றல் செலவாகாம இருக்கிறதுக்குரிய நுட்பத்தை பெரியவங்க கொடுத்துருக்காங்க சித்தர்கள். அதுக்கு அதனால்தான் காயகல்பத்துக்கு பேர், இன்னொரு பேரு மகிழ்போகம் என்று பெயர். புரியுதா? இது அகத்தியர் சொல்லும் போது இந்த காயகல்ப பயிற்சியை தான் உண்ணும் போதும் உயிரெழுத்தை உயர வாங்கு. புரியுது இல்லையா? சாப்பிடும் போது உண்ணும் போதும் உயிரெழுத்தை உயரவாங்க. சாப்பிடும்போது நம்ம ஜீவானந்தம் செலவாகுதுன்னு பார்க்குறோம் இல்லையா? துய்க்கிறோம், இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது, செலவாகுது. உண்ணும் போதும் உயிரெழுத்தை உயரவாங்கு, உறங்கும் போதும் அதுவே ஆகும். பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதும் பேணி வலம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு. இல்லற ஈடுபாட்டின் போதும் கூட எக்ஸ்பெண்டிச்சர் சைடு தானே. அப்போ அதை சேவிங்ஸ், அதை மாத்துறது. அதனால தாங்க பழனியில போகர் சிறப்பு இல்லையா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த போகர் என்ற பெயர் காரணமே என்னன்னு கேட்டா, போகர் துய்ப்பின் போதும் ஆற்றல் இழப்பின்மையை பெற்றிருந்ததுனால அவர் போகர் என்று சிறப்பாக சொல்லப்பட்டார். பெயர் காரணமே போகர் என்பது அதனால்தான். அது யோகமும் போகமும்னு ஒரு நூல் உண்டு, CKS குருஜின்னு எழுதணும். அதுல போக நிலையில் யோகம் என்பதை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். அந்த சூட்சுமத்தை உள்ளடக்கியது தான் நம்முடைய காயகல்ப பயிற்சி என்று சொல்லப்படும். இவ்வளவு சிறப்பான பயிற்சியை 3 பாய்ச்சர்ல 10 தடவை 20 தடவை நரம்புக்கம் பண்ணி ஒரு ஓஜஸ் போடுங்க அப்படின்னு சொன்னா, இல்ல 2 தடவை ஓஜஸ் போடுங்கன்னு சொன்னா, இந்த பயிற்சியை எடுத்துட்டு எத்தனை பேர் செய்யாம இருக்காங்க தெரியுமா? அருமை தெரிகிறது, வேற ஒண்ணும் இல்லை. ஒரு உன்னதமான, அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன 10 தடவை நரம்புக்கோ 2 தடவை ஓஜஸ் மூச்சு, இதுல என்ன பெருசா கிடைச்சிட போகுதுன்னு நினைக்கிறோம். ஆனா அன்பர்களே, இப்ப புத்தர் விடை கண்டுபிடிச்சாரே, நீங்க அவர்கிட்ட போய் என்னன்னு கேட்டீங்களான்னு உங்களை கேட்டேன்ல, அந்த சூட்சமும், அதாவது நோய், முதுமை, மரணம் என்ற 3 இடையூறுகள் மனித வாழ்க்கையில இருக்கு. அதுக்கு விடை கண்டதுதான் சித்தர்களுடைய காயகல்பம். அதனால காயகல்ப பயிற்சி யாரும் எடுக்காம இருக்காதீங்க. எடுத்தவங்க ஒழுங்கா செய்யாம இருக்காதீங்க. நம்முடைய அருட்தந்தை மகரிஷி அவர்களும் கூட தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் முறையாக செய்தார். இங்க கூட பழனியில ஒரு தங்கவேல் சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னை ஒரு அடுத்த சித்தர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அப்ப மகரிஷி பழனிக்கு வந்து நிகழ்ச்சிகள்லாம் நடத்துற போது
இவர் என்ன காய்கல்பத்தை சொல்லி கொடுக்குறாரு, இவருக்கு தான் தலை நிறைச்சு போச்சு, கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டார். அதுக்கு உண்மையான பதிலாக நாம் புரிந்து கொள்வோமே என்று சொன்னா, மகரிஷி அவர்களே குறிப்பிடுகின்றார்கள். 30-35 வயசுக்கு மேலதான் இந்த பயிற்சிகள்லாம் அவங்க சிஸ்டம் பண்ணி ஒரு அமைப்பு ரீதியா கொண்டு வந்து நமக்கு வழங்கினாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப காயகல்ப பயிற்சியே முதன் முறையாக நடத்தினது பின்னால தானே, 80ஸ்க்கு மேலதான், 80ஸ்ல தான். அதனால அவங்களே அதை இளமையிலிருந்து நான் செய்யல, செய்திருந்தா மாற்று கிடைச்சிருக்கும்ன்றத மகரிஷி குறிப்பிடுறாங்க. நாமெல்லாமாவது என்ன பண்ணிக்கணும்னா, காயகல்ப பயிற்சியை முறையாக பயிற்சி பண்ணுங்க. அதே மாதிரி உடற்பயிற்சியில எதை குறைச்சிக்கிறதுன்னு ஒருத்தர் கேட்டாரு. உடம்புல எது வேண்டாம்னு சொல்லுங்க, அந்த பயிற்சியை குறைச்சிக்கலாம். இப்ப கண் வேண்டாம்னு சொல்லுங்க, கண் பயிற்சியை குறைச்சிக்கலாம். கால் வேண்டாம்னு சொல்லுங்க, கால் பயிற்சியை குறைச்சிக்கலாம். நுரையீரல் வேண்டாம்னு சொல்லுங்க, மூச்சு பயிற்சியை குறைச்சிக்கலான்ற மாதிரி. ஆனா அப்படி நாம நினைக்கவே கூடாது. அதனால்தாங்க இந்த நரம்பூக்கம் என்ற பயிற்சியை சிவவாக்கியர் பேசும்போது, எப்படி அகத்தியர் உண்ணும் போதும் உயிரெழுத்தை உயரவாங்கு, உறங்கும் போதும் அதுவே ஆகும், பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதும் பேணி வலம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு, தின்னும் காய் இலை மருந்தும் அதுவே ஆகும், இவ்வாறு செய்ய வல்லார் மண்ணூழி காலம் மட்டும் வாழ்வார் பாரு. அப்படின்னு என்ன, இந்த பூமி இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க யான்ட்ட, மண்ணூழி காலம் மட்டும் வாழ்வார் பாரு, மரளி கையில் அகப்படவும் மாட்டார் தான். மரளினா எமை பாருங்க, எவங்கிட்ட கூட சிக்காம நீ தப்பிச்சுக்கலான்னு சொல்லி ஒரு பயிற்சியை சொல்லி கொடுத்தா, இதை செய்யறதுக்கு எத்தனை பேர் பயிற்சி எடுக்காம இருக்காங்க, எடுத்தவங்க ஒழுங்கா செய்யாம இருக்காங்க. அதை உங்க சிந்தனைக்கே விட்டுறேன். ஏன்னா நீங்க நிறைய பேர் இணைப்புல இருக்கீங்க, நீங்க செய்றீங்களாங்கிறது நீங்களே சரி பார்த்துக்கோங்க. நீங்களும் மற்றவங்களுக்கு இந்த மேன்மையான விஷயத்தை சொல்லி கொடுங்க. அதுக்குதான் காயகல்ப பயிற்சியின் மேன்மைன்னு இன்னைக்கு தலைப்பு. அதே சிவவாக்கியர் பாடும்போது, இந்த உரு தரித்த நாடியில், உரு எங்க தரிச்சோம், இந்த பருவுடல், இந்த உடல் உயிர் தோற்றம் எங்க வந்தது, தாயினுடைய கருவுல இல்லையா? அப்ப தாயினுடைய முட்டை அங்க தந்தையினுடைய விந்தணு போய் சேர்ந்து என்ன ஆகுது, உரு தரித்தது இல்லையா? அப்ப உரு தரித்த நாடி, அதான் மூலாதாரம். அத ஏன்னா விந்துநாதம் எங்க இருந்து வருது, மூலாதாரத்துல இருந்து தான், செக்சுவல் கிளான்ஸ். அப்ப உரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற, கபாலம்னா உச்சந்தலை, கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரேல், அந்த ஆற்றலை ஓஜஸ் போட்டு மேல கொண்டு வர்றதுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, விருத்தரும் பாலராவார். விருத்தர்னா வயசானவங்க, சரியா? எனக்கு 72 வயசு ஆகுது. விருத்தரும் பாலராவார், இளமை திரும்புமா, மேனியும் சிவந்திடும் என்று பாடுகிறார். உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லிரேல், விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும். அம்மை பாதம் அப்பன் பாதம் உண்மையேன்னு பாடுறார் பாருங்க. அதே கூட நம்மளெல்லாம் பார்த்து, என்னையா நீ லைஃப்ல ஒண்ணுமே கணக்கு போட்டு வாழ மாட்டியா, கொஞ்சம் வரவு செலவு பார்க்க மாட்டியா, உன்னுடைய எனர்ஜியை எப்படி செலவு பண்றதுன்னு ஒரு முறை பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு ஔவையார் கேட்கிறாங்க கோவமா. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆன முதலில் அதிகம் செலவானால், இப்போ முதல் வச்சு ஒருத்தன் கடை வச்சானாமா, அதுக்கு பேர் என்ன, கடை வைக்கிறதுக்கு முன்னாடி போடுற பணத்துக்கு முதலீடுன்னு சொல்றோம்ல, அது போல இங்க ஒரு இருப்பு கொண்டு வந்திருக்கிறோம், சரியா? அதுதான் வித்து சக்தி. அந்த வித்து சக்தி என்ன பண்றான், போகத்திலேயே துய்ப்பிலேயே போய் இழந்துட்டு பலகீனமாகி, நாம் எந்த ஒரு உடல் உறுப்பை அளவுக்கு மேல பயன்படுத்துறோமோ அது முதல்ல ரிப்பேர் ஆயிடும். உண்டா இல்லையா? புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? நிறைய சைக்கிள் மிதிச்சு மூட்டு வலி வருமா அளவுக்கு மேல, இல்ல அதே மாதிரி கண் அதிகம் பயன்படுத்தினா, இல்லைன்னா இது மாதிரி உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் அளவோடு பயன்படுத்த. அதனால்தான் உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், இந்த 5 அளவோடு இருக்கணும். நாங்க மகரிஷி 4 ஊனா 1 ஏனா மறந்துடக்கூடாது. கேட்டா சொல்லணும், எப்ப கேட்டாலும் சொல்லணும்.
எது அளவோட இருக்கணும்? 4 ஊனா, ஒரு ஏனம். உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம். இந்த 5ம் அளவோட இருக்கணும். இந்த 5ல அளவு எது ஒண்ணு மிகினும் குறையினும் இடர் செய்யும் அம்புதான். இப்ப ரிப்பேரா போச்சுன்னு டாக்டர் கிட்ட போறீங்களே மருத்துவத்துக்கு, அதான் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்குன்னு இப்பத்தானே பார்த்தோம். மருந்தே வேணாம், இந்த காயகல்பம் பண்ணா மருந்தே தேவை. தான் ஔவையார் கோபமா கேட்கிறாங்க. ஆன முதலில் அதிகம் செலவானால் பாருங்க, அந்த முதல் இருப்பு மினிமம் ரெக்கார்டு எனர்ஜி, அதாவது மினிமம் கிரிட்டிக்கல் லெவல்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எவ்வளவு இருக்கணுமோ ஓரளவுக்கு இங்கே பயோகரண்ட் ஜீவகாந்தம் நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன வேணும்? அந்த விந்துநாதமும் வேணும், அதை மெயின்டைன் பண்ணவும் வேணும். அதனால ஆன முதலில் அதிகம் செலவானால் என்ன ஆவீங்கன்னு சொல்றாங்க அவையாரு. மானமழிந்து, பாருங்க ரொம்ப கோபமா பேசுறாங்க அவையார். மானமழிந்து மதிகட்டு, மூளை வேலை செய்யாது, மூளைக்கு எனர்ஜி போகாது, புரியுதா? மானமழிந்து மதிகட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் என்று போடுறாங்க. இவ்வளவு தூரம் ஔவையார் கடுமையா கோவப்படுறாங்கன்னா, அப்ப வித்து சக்திய எவ்வளவு தூரம் நாம பராமரிக்கணுங்கிறத இன்றைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு முறை செக்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் பாடம் நடத்தும் போது மாதம் இருமுறை மாதரை புணர்தல்னு சொல்லியிருக்காங்க. அதனால மாதம் இருமுறைன்னு ஒருத்தர் கேட்டாரு, ஏங்க இல்லாம இருக்கிறது 2 நாளான்னு கேட்டார். அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க சொசைட்டில பாருங்க, வேற ஒண்ணும் இல்லை. அதனால்தான் விந்து கெட்டவன் நொந்து சாவான்னு ஒரு பழமொழியே இருக்கு. நண்பர்களே, மறந்துடாதீங்க. இது யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்? புதிய தலைமுறைக்கு, இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும். விந்து கெட்டவே நொந்து சாவான்னு பழமொழியே இருக்கு. அப்ப இந்த ஆற்றலை அப்படியே உடம்புக்குள்ள திருப்பி உடம்புல சுழற்சி பண்ணி இப்ப மின்சாரத்தை தயார் பண்றதுக்கு ஜெனரேட்டர்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, கடைகள்ல பார்த்துருக்கேன். கரண்ட் போன உடனே என்ன பண்ணுவாங்க, போய் கவனிச்சிருக்கீங்களா? அதுல ஒரு இது இருக்கும், அதை பிடிச்சு ஒரு இழுப்பு இழுத்தாங்கன்னா அது சுத்த ஆரம்பிச்சு அந்த கொஞ்சம் சுத்தி விட்ட உடனே அது இட் ப்ரொடியூஸ் தி எனர்ஜி, கரண்ட்டை அது தயார் பண்ணிக்குது. அது மாதிரி இங்க நம்ம உடம்புக்குள்ள இந்த ஜீவகாந்தத்தை இயக்கி விடுற ஒரு வித்தை தாங்க காயகல்பம், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இட் ஜெனரேட்ஸ் தி எனர்ஜி. நம்ம உடம்புக்குள்ள அந்த ஓஜஸ் மூச்சு என்பது நம்ம செய்யும் போது அது ஆற்றலை மேல கொண்டு வர்றது மட்டும் இல்ல, மீண்டும் உடல் பூரா பரவுறது. இந்த சூட்சுமத்தை மகரிஷி புத்தர்கிட்ட இருந்து கண்டுபிடிச்சு நமக்கு காயகல்பத்துல கொடுத்துருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் புத்தருடைய விபாஷனா 2 தடவை போயிருக்கேன். அதுல உள்ள விபாஷனாவுடைய மெயின், ஏன்னா அதனாலதான் மகரிஷி நமக்கும் விபாஷனா தவம்னு ஒண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா, நித்யானந்த தவம், விபாஷனா தவத்துல எல்லாம் இந்த ஆற்றலை செல்கள் பூரா உணர்றதுக்கு சொல்லி கொடுத்தாங்களே. இப்படி ஒரு குரு கிடைப்பாங்களா நமக்குள்ள? யோசனை பண்ணி பாருங்க. கிடைச்சும் நாமெல்லாம் இன்னமும், யாராவது எனக்கு இன்னும் கவலை இருக்குன்னு சொன்னீங்கன்னு வைங்க, நான் உங்களை எல்லாம் என்ன கணக்குல சேர்ப்பேன்னு எனக்கு தெரியாது. யாராவது முடியல, கஷ்டமா இருக்குன்னு கவலையே பட வேண்டாம். எல்லா கேள்விகளுக்கும் மகரிஷி விடை கொடுத்துருக்காங்க. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல்னு கொடுத்த பின்னாலையும் இவ்வளவும் கேட்டு அருள்தியாகி ஒரு அம்மாவை கூப்பிட்டு கவலை ஒழித்தல் பேசுங்கன்னு, அந்தம்மா எனக்கு இன்னும் கொஞ்சம் கவலையெல்லாம் இருக்கு அப்படின்னாங்க. போச்சா? அப்ப கவலை எராடிகேஷன் ஆஃப் ஒரீஸ்னு மகரிஷி சொல்லி கொடுத்துமே நாம இன்னும் பெண்டிங் பேப்பர் வச்சுக்கிட்டு இருக்கோம். இது மாதிரிதான் நம்ம படிக்கிற பாடம் எல்லாமே அரியர் பேப்பர்ல வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் எதுவுமே நமக்கு சித்தியாகலை. அதனால நம்முடைய உன்னதமான குரு, நமக்கு கிடைக்க முடியாத ஒரு குரு வேதாத்திரி மகரிஷி கிடைச்சிருக்காங்க. அவங்க இந்த பயிற்சியை சொல்லித்தர ஆரம்பிச்ச காலகட்டங்கள்ல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நாங்க ஏற்காட்டுல ஒரு பயிற்சிக்கு போயிருக்கோம், சிறப்பு பயிற்சி போட்டிருந்தாங்க. அப்ப நான் எல்லாமும் பயிற்சி எடுத்த ஆரம்ப காலகட்டத்துல சிறப்பு பயிற்சிங்கிறதே அப்பதான் கொண்டு வர்றாங்க.
அந்த பயிற்சியில கரூர்ல கிருஷ்ணகவுடுன்னு ஒரு ஐயா இருந்தாங்க. அவங்க ஒரு பேராசிரியர். அவங்க எல்லா ஊருக்கும் மகரிஷியே அவங்க தன்னுடைய அம்பாசிடர் கார்ல பின்னாடி பூரா புக்ஸ் எல்லாம் அள்ளி போட்டு ஒவ்வொரு ஊருக்கும் போவாங்க. பழனியில 82ல மன்றம் தொடங்கும் போது கரூர் கிருஷ்ணகவுடு வித் தம்பதியரா அந்த அம்மா உட்பட மகரிஷியை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. எவரி இயர் வரும்போதும் மகரிஷி கூட அவங்களும் வருவாங்க. அந்த கிருஷ்ணகவுட ஐயா தான் என்ன செக்ரட்டரியா போட்டாங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த ஏற்காடு பயிற்சியில கவுடு மனவளக்கலை பேராசிரியர், சீனியர் பேராசிரியர் ஐயா அவங்க கிருஷ்ணகவுடுன்னு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அன்பர்களே நீங்கெல்லாம் வாங்க, ஒரு முக்கியமான விஷயம், சாமிஜி ஒண்ணு சொல்லி கொடுக்குறாரு. எங்களுக்கு குறைவா ஒரு 5-10 பேருக்குள்ள கூப்பிட்டு வச்சு சொல்லி கொடுத்தாரு. அதுல நின்றுகிட்டு செய்யற ஒரு பயிற்சி இருக்கு, வஜ்ராசனத்துல உட்கார்ந்து செய்யற ஒரு பயிற்சி இருக்கு, அப்புறம் ஜெயாசனத்துல படுத்துட்டு செய்யற ஒரு பயிற்சி இருக்கு. இந்த பயிற்சி ரொம்ப உன்னதமான பயிற்சி, அருமையான பயிற்சி. இது உங்களுக்கு அடுத்தது சொல்லி கொடுக்க போறாரு. இருந்தாலும் இதை உங்களுக்கு சொல்றேன், அருமையான பயிற்சி, எங்களுக்கெல்லாம் இப்பதான் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் அது ஒரு முறையா பயிற்சியா நடத்தும் போது நாங்க கோவையில் ஒரு ஹோட்டல்ல நடத்தினாங்க. அப்போ போய் எடுத்தோம். அப்பவே 100 ரூபாய் அது கட்டணம், பெரிய தொகை அப்பெல்லாம் இல்லையா? அது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த நரம்பூக்கம் என்ற நல்ல பயிற்சியும் சிரம் வித்தேறி சிந்தனை உயர ஓஜஸ் மூச்சை ஓரிரு தடவைகள் தேஜஸ் உயர்ந்திட செய்து உண்போம் என்று சொல்லி பாடுறாங்க. அப்ப இந்த நரம்பூக்கம் என்ற பயிற்சியும் ஓஜஸ் என்ற பயிற்சியும் இணைந்தது தாங்க சிறப்பு. வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இதுல இந்த ஓஜஸ் மூச்சுல என்ன இருக்குன்னா, ஃபீட்பேக் மெக்கானிசம்ன்றது இருக்கு. நம்ம உடம்புல எனர்ஜியை ரொட்டேட் பண்ணி கொடுக்குற ஒரு பெரிய இந்த கிராண்ட் மெக்கானிசம், யாரும் கிடைக்காத ஒண்ணு இருக்கு. ஒழுங்கா பண்ணுங்க. அதான் நான் கேட்டேன். அப்ப அது என்ன பண்ணுதுன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. இப்ப கூட இந்த கொரோனா பீரியட்ல நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இம்யூனிட்டி குறைவா இருக்கா, உடனே நீங்க இந்த கஷாயம் குடிக்க சொன்னாங்க இல்லையா? அது ஏன் நிலவேம்பு கஷாயம் எதுக்கு? இம்யூனிட்டி ரேஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு. காயல்பம் பண்ணி தியானம் பண்ணி ஆற்றலை ஜீவகாந்தம் மெயின்டைன் பண்ணி இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் வம்பு வேலை. சில பேர் இந்த மூச்சு விட மறந்து போய் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க சார் நாட்டில். மூச்சு விடுறதுனா ஏதோ ஒப்புக்கு மூச்சு விட்டுக்கிட்டு நல்லா நிமிர்ந்து உட்காந்து இழுத்து விட்டு பாருங்க, எவ்வளவு மூச்சு உள்ள இழுக்க முடியுது, வெளியே விட முடியுது இல்லையா? ஆனா நாம யாருமே மூச்சு பயிற்சி ஒழுங்கா பண்றது இல்லை. அப்ப மூச்சு பயிற்சி ஒழுங்கா பண்ணா நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. அதனாலதான் இந்த உடல்ல தேங்கிய உணவு அமிலமாக மாறுகிறது. அந்த அமிலம் என்று சொல்லக்கூடியது நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களை கொண்டு வரக்கூடியது. ஆகையினாலதான் இந்த குதிரைக்கு ஒரு பயிற்சியா சொன்னாங்க. அதாவது பரியங்க யோகம் சொன்னேன் இல்லையா, முதல்ல சொன்னேன் இல்லையா? குதிரை தன்னுடைய ஆனஸை சுருக்கி விரிக்கிற பயிற்சியை பரியங்க யோகம் என்பதை திருமந்திரத்துல திருமூலர் பேசியிருக்காங்க. இன்னொன்னு கூட இந்த நேரத்துல சொல்லணும்னு ஞாபகம் வருது, சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டா, திருமந்திரத்துல அமுரி என்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த அமுரிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில எழுந்த உடனே நாம் வெளியேற்றுகிறோம் இல்லையா சிறுநீர், அந்த சிறுநீர் பகுதியில நரை திரை நீக்கி மத்திய பகுதியை கலையத்துல பிடிச்சு வச்சு அதை அடுத்தா போல சாப்பிட்றது. அப்படி இத்தனை கலையங்கள்ல வச்சு அதை குடிக்கிறது. இது அமுரின்னு திருமந்திரத்துல சொல்லப்படுது. திருமந்திரத்துல திருமூலர் சொன்ன ஒரு மெடிசன் இது. ரைஸ் மில் போயிருக்கீங்களா? அங்க மில்லுல அந்த நெல்லை கொட்டின உடனே அதை அரைச்சு ஒரு பக்கம் தவிடு ஒரு பக்கம் அரிசி தனியா வந்துடுது. இப்ப அந்த மிஷினை மறுநாள் போய் ஏற்க போகும்போது சுத்தம் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் தவிடு போடுவாங்க. கொஞ்சம் தவிடு போட்டு அதை ஓட்டுவாங்க. நெல் போட்டு ஓட்டாம தவிடு போட்டு ஓட்டுவாங்க. அப்ப என்ன பண்ணும்னா அதை உள்ள சுத்தம் பண்ணி கொண்டு வரும். அது மாதிரி இந்த அமுரியில பயன் இருக்குன்னு கண்டு சொன்னதுதான் திருமந்திரம். இத கூட முதல்லலாம் ஒரு பிரதமர் இருந்தார், ஞாபகம் இருக்கா? மொரார்ஜி தேசாய். அவர் என்ன பண்ணிட்டாரு, பப்ளிக்ல போய் வெளியிலேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு,
நான் சிறுநீர் குடிக்கிறேன், இது அமுரின்னு ஒரு முறை இது அப்படின்ட்டாரு. எல்லாம் இந்த ஆளு சிறுநீர் குடிக்கிறாரு, மூத்திரத்தை குடிக்கிறாருன்னு ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்கன்னு வைங்களேன். அது மாதிரி பல உன்னதமான உயர்ந்த சூட்சமான விஷயங்களை எல்லாம் சித்தர்கள் பெருமக்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதை நமக்காக மகரிஷி அவங்க இவ்வளவு தூரம் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த விந்துநாதம் இருக்கு பாருங்க, நாத விந்து கலாதி நமோ நமன்னு பாட்டு மட்டும் பாடிக்கிட்டு முருகன்கிட்ட போய் இப்படி இப்படின்னு கிட்டே இருந்தா எல்லாம் வந்துடாதீங்க. செய்ய வேண்டியது ஒழுங்கா செய்யணும். அதனால்தான் நம்முடைய வித்து சக்தியில 35 விதமான பகுதி பொருட்கள் இருக்குங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். புரியுதுங்களா? நம்ம விந்துநாதம் இருக்குல்ல, அதுல 35 விதமான பகுதி பொருட்கள் இருக்கிறது. 7 விதமான உப்புச்சத்துக்கள், 5 விதமான மாவுச்சத்துக்கள், 6 விதமான ரசாயனங்கள், பிராஸ்டோகிளாண்டின் என்ற உயிர் சத்து ஒண்ணு, அப்புறம் 3 விதமான கொழுப்பு சத்துக்கள், 8 விதமான என்சைம்ஸ், 5 விதமான உயிர் புரதங்கள் இருக்கு. இப்படி 35 விதமான பகுதி பொருட்கள் எதுல இருக்கு? நம்முடைய விந்துநாதத்துல இருக்கு. ஆனா நம்ம விந்துநாதத்தை எதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம்? ஒரு குழந்தைக்கு ஒரு பயன்படுத்தினாலே போதும், அதுல ஊர்பட்ட விந்தணு உயிரிழந்து ஒன்று மட்டும்தான் கருதரிக்குது. ஆனா நம்ம காலம் பூரா வீண் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த வித்து சக்தி ஆற்றலா மாற்றும் கலையாகிய காயகல்பத்தை சொல்லி கொடுத்தா சந்தேகப்படுறீங்களே, அது என்னன்னு ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த பிராஸ்டேட் கிளாண்டுன்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இந்த பிராஸ்டேட் கிளாண்டுன்னு மூலாதாரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அதுல ஏற்படக்கூடிய புற்றுநோய் கிருமிங்கிறது அடிவயிற்றினுடைய அழுத்தம் கொடுத்து அது அப்படியே மேல போகுது முதுகுத்தண்டு வழியா அப்படிங்கிறது சயின்டிபிக்கா அது ஒரு உண்மையான விஷயம். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப சயின்டிபிக்கா சயின்ஸ் ஏத்துக்கக்கூடிய அளவுக்கு அங்கிருந்து ஒரு கிருமிகள் மேல போக முடியுதுன்னா, நம்முடைய விந்துநாதம் என்று சொல்லக்கூடிய 7வது அதுவே தேஜஸ் ஓஜஸ் என்ற சக்தியாக மாற்றி மேல அனுப்புறதுக்குரிய கலையை சொல்லி கொடுத்தா, இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை எவ்வளவு முக்கியம்னு யோசனை பண்ணி பாருங்க. இந்த ஆஸ்பத்திரிக்கு போற வேலை இல்லை, உடற்பயிற்சி ஒழுங்கா பண்ணுங்க, காயகல்பம் ஒழுங்கா பண்ணுங்க, தியானம் ஒழுங்கா பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல எண்ணெய் மாறுதல் நல்லா பண்ணிக்கிட்டே பழகிட்டா எண்ணெய் மாறுதலுடைய முடிந்த நிலையே துரியாதீதம். அதை நான் பின்னாடி துரியாதீத விளக்கத்தை பற்றி பேசும்போது பேசுறேன். சரியா? அதனால மகரிஷி அவர்கள் கொடுத்த ஒரு உன்னதமான ஒரு கொடை நம்முடைய காயகல்ப பயிற்சி. இந்த காயகல்ப பயிற்சியினுடைய மேன்மை சொல்லி தீராது, சொல்ல மாளாது. இன்னும் சொல்ல போனா அன்பர்களே, இது எப்படியெல்லாம் நன்மை செய்யுது அப்படின்றத சொல்ல போகும்போது அன்பர்களே, இது நினைவாற்றலை அதிகப்படுத்துகிறது. மனிதர்களுக்கு மாணவ பருவத்தில் இருக்கவங்களுக்கு மெமரி பவர் வேணுமா இல்லையா? அந்த மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறது இதனுடைய ஒரு பெரிய சிறப்பு காயகல்பம். அதனால மாணவ பருவத்தினருக்கு மிக மிக முக்கியமான ஒரு அருமையான பயிற்சி என்பதை மறந்து விடக்கூடாது. அதே போல இல்லறத்துல இருக்கவங்களுக்கும் காயகல்ப பயிற்சியினால நான் சொன்னது போல உயிராற்றல் செலவாகிறத அது ஆற்றலா மாற்றி மகிழ் போகம், துய்ப்பின் போதும் ஆற்றல் இழப்பின்மை, நல்லா எழுதி வச்சுக்கோங்க. துய்ப்பின் போதும் ஆற்றல் இழப்பின்மை. புரியுதா இல்லையா? இல்லற ஈடுபாட்டுல ஆற்றல் செலவாகுது, ஆனா அது ஆற்றல் இழப்பின்மையை தரக்கூடியது. அதே போல இதுல ஓஜஸ் மூச்சு வருது இல்லையா? அதனால பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி நோய்களுக்கும் சுகர் இதுக்கெல்லாமே கேட்கக்கூடியது நல்ல பயிற்சி. அதே போல ஒழுங்கா விந்துநாதம் நீத்து போயிருக்கு, கருதறியாமை இருக்கு, இந்த ஃபால்ட்னா அதுக்கும் இதுல மருந்து இருக்கு. புரியுதுங்களா? காய்கல் ஒழுங்கா பண்ணா விந்துநாதம் நல்ல ஆற்றலாக அது பரிமணிக்கும். அப்ப மக்கட்பேர் இல்லைன்னா குழந்தை பேர் தரிக்கிறதுக்கு உதவுது. அடுத்து இந்த பயிற்சியில நரம்பூக்கம் என்பது செய்ய செய்ய ஆனஸ் பகுதிக்கு பயிற்சி கொடுக்குறோம் இல்லையா? ஆகையினால இதை நரம்பூக்கம், அது அந்த பெயருக்கு ஏற்றவாறே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகளை எல்லாம் அந்த ஜங்ஷன்ல பயிற்சி கொடுக்க கொடுக்க நரம்பு தளர்ச்சி வராது, பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வராது. அப்படி இது நல்ல மூச்சு, பிபி சுகரை கேட்குது, மாணவர்களுக்கு மெமரி பவரை கொடுக்குது,
வெந்துநாதம் அதை முறையா நம்ம பயன்படுத்தக்கூடிய கலை கிடைக்குது. இப்படி இவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு பயிற்சி நம்முடைய அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்த இந்த காயகல்ப பயிற்சி, இதனை முறையாக சிஸ்டமேட்டிக்கா விடாம செய்யுங்க. உங்களுக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும். இதை எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க, மக்களுக்கு போய் சேரணும். இதுல பெருசா இந்த இப்பெல்லாம் பண்ணிட்டாங்களே, எல்லாத்தையும் கட்டணமாக்கி சர்டிபிகேட் ஆக்கி இந்தான்னு சொல்லி கொடுத்தா அவன் காசை கொடுக்குறான், காசை கொடுத்தாச்சு எடுத்தாச்சு போயான்னு போயிடுறான். அந்த மாதிரி சர்டிபிகேட் மேக்கிங் கோர்ஸா ஆக்கித்தான் நம்ம எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கோம். இந்த பயிற்சிகளை மக்கள் உணர்ந்து செய்வதற்குரிய ஒரு ஒரு உன்னதமான ஒரு வழித்துணையாகத்தான் இந்த தமிழ் ஆனந்த யோகம் குழு சேவை செய்து கொண்டிருக்கிறது. இந்த சேவையில நம்மையும் இணைத்துக் கொள்வோம், மக்களையும் உய்விப்போம் என்று கூறி, இந்த உன்னதமான காயகல்ப கலை மக்கள் அனைவருக்கும் சென்று சேர நாம் அதனை உணர்த்தி உய்வித்து இன்பம் காண்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த இனிய மாலை பொழுதிலே உங்களோடு தமிழ் ஆனந்த யோகம் இணைப்பின் மூலமாக உங்களை சந்தித்து இதையெல்லாம் பேசியதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் இந்த இணைப்பிலே இருக்கக்கூடியவர்கள், இதை பின்னாடி பதிவாக கேட்டு மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள், நீங்க எல்லாருமே எல்லா நலன்களும் பெற்று சிறப்பாக வாழ இறைநிலை இணைப்பில் மனம் வைத்து மனதார வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க. நன்றி.